அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால், சாலை சீரமைப்பு ஆகிய பணிகளில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, சர்வாதிகார போக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு, பொய் வழக்கு போட்டு முடக்க நினைக்கிறார்கள் அதிமுகவை அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு சித்திக் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அக்னீஸ்வரன், அறப்போர் இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுது. இயல்பான சட்ட நடவடிக்கை. அதற்கும் அதிமுகவை முடக்க நினைப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை சார், நீங்கள் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் இந்த புகார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நடந்த காலம் அப்போ 2018 இன்ன வரைக்கும் 2190 நாள். அது மட்டும் இல்லை, 72 மாதம் ஆகிருக்குது. சரி, நீங்கள் எப்பப்போ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா 2021 இவ்வளோ வரைக்கும் ஆகிருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அம்பை நோவதா அம்பை எய்தவர்களை நோவதா அப்படின்றதில் செக் பீரியட் அப்படின்வாங்க. அப்படின்னா அந்த குற்ற நிகழ்வு நடந்த நாள் எங்கிலிருந்து எந்த நாள்லிருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படின்றதையே அது கூட அவசர கோலத்தில் கோலம் போடலாம். ஆனால் ஒரு முதல் தகவல் அறிக்கையில் அது போடாமலேயே போட்டுட்டீங்களே. குற்ற நிகழ்வு நாள் முதல் எந்த நாள் முதல் எந்த நாள் வரை அது போடவே இல்லை. சரி, ரைட்டு, ஓகே, அது உங்களுடைய விருப்பம். என்ன, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்லையா? ரைட்டு. இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, மாநகராட்சியில் அங்கே இருந்த அதிகாரிகள் மீது ஒரு 10 அதிகாரிகள் மீது வழக்கு போட்டிருக்கிறீங்க. எப்பா, அதிகாரிகள்னால் உங்களுக்கு என்ன சாதாரணமாக கிள்ளிக்கிற மாதிரி ஆகிப்போச்சா? அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மேலே ஒரு தலைவர் ஆணையர் இருந்தார்ல, ஆணையரை ஏன் நீங்கள் இதில் சேர்க்கலை? 2, மாநகராட்சி ஆணையர் ஏன் சேர்க்கலை? 3, இந்த புகார் கொடுக்குற போது யாரை நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னா, இந்த KCP இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர் அவர்கள் மீது தான் இந்த புகார் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணங்கிறாங்க. அந்த சந்திரசேகரை இதில் முதல் தகவல் அறிக்கையை சேர்த்துருக்கலாமே, ஏன் சேர்க்கலை? 3. 4வது விஷயம், இவங்க சொல்றது எல்லாமே சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த சந்தை மதிப்பு 97 விழுக்காடு. இன்னொரு இதுல கான்கிரீட்டினுடைய விலை 98.9 விழுக்காடுன்றாங்க. இந்த 98.9 விழுக்காடு எந்த அரசு பொறியியல் வல்லுனர் அரசாங்கத்தில் இருந்து பெறப்பட்டதா அல்லது நீங்களாகவே அனுமானமாக கொடுக்கப்பட்டதா? இது 4. 5வது, ஒரு தகவல் சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணியிருக்கணும், அது முதல் கட்ட விசாரணைன்னு ஒன்று இருக்குல்ல, அது 6 மாதம் 1 வருஷமா, ரைட்டு, ஓகே, அது நீங்க எவ்வளவு காலமும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த முதல் கட்ட விசாரணையை 2190 நாளா எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த முதல் கட்ட விசாரணையை ஏன் நீங்க இதுவரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இந்த முதல் கட்ட விசாரணையில் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க நினைச்சா அது மூடு மந்திரம் கிடையாது. அரசாங்கம் என்பது ஒரு மூடு மந்திரம் கிடையாது சார். இன்னொன்னு, இவங்க போக்கிலேயே பார்த்தா எல்லா விஷயங்களுமே, அதாவது இந்த டெண்டர் விடுறாங்க, 98.9% இது பண்ணிட்டாங்க, முறைகேடு நடந்துருச்சு, காங்கிரீட்டு, மணல், சென்னல் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இதே வழக்கு மேம்பால ஊழல் வழக்கில் கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சர், கலைஞர்கிட்ட கேட்டதற்கு கலைஞர் சொன்னார், ஏப்பா ஆணையர் அந்த கார்பரேஷன் அதிகாரிகள் அவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்குமாப்பா முதலமைச்சர் எப்படிப்பா பொறுப்பேற்க முடியும்னாரு. அன்றைக்கு முதலமைச்சரே பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு மாநகராட்சி டெண்டர்ல ஒரு அமைச்சரை பொறுப்பாக்குறீங்களே, எந்த விதத்தில் இது நியாயம்? எங்க போய் சொல்றது? என்ன புகார்னா, 2018 ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோடைய 1 கியூபிக் மீட்டர் விலை 5,000 ரூபா. ஆனால் 10,000 to 12,000 விலையை நிர்ணயம் செஞ்சு வாங்கியிருக்காங்கன்னு ஒன்று.
அதுக்கப்புறம் எம்சாண்டை பயன்படுத்தினாங்க கட்டுமானத்திற்கு. அது வந்து ஒரு கியூபிக் அடி 50 ரூபா. ஆனால் ஆற்று மணல் பயன்படுத்தினதாக சொல்லியிருக்காங்க 120 ரூபா. அதனால தான் நீங்கள் சொன்ன இந்த 96%, 90%லாம் கூட. அப்போது ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோட விலையும் கூட்டி காமிச்சு எம்சாண்டை பயன்படுத்திட்டு மணல் பயன்படுத்தினதாகவும் கூட்டி காமிச்சதுனால தான் ஒரு 26 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. இது நிதி முறைகேடு. இப்போ நீங்கள் திரு சந்திரசேகர் குறித்து சொன்னீங்க இல்லையா? சந்திரசேகர் வந்து திரு வேலுமணிக்கு நெருக்கமானவர். அவர் வந்து கோவை புறநகர் அதிமுகவுடைய இளைஞரணி செயலாளராக இருந்திருக்கிறாரு. அவர் தான் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட யாருக்கு டெண்டர் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் தான் மேற்பார்வை பார்த்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு புகார். அதுதான் புகார். அவர் சரி சார், நீங்கள் 2 கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரியானதெல்லாம் வந்து ரெடிமிக்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, நாம் இது வரைக்கும் மணலை எப்போ தடை பண்ணினாங்க, எப்போ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, எம்சாண்டு பயன்படுத்தலாம்னு இருந்ததில்ல, பயன்படுத்தக்கூடாதுன்னு இருந்துச்சா இல்லை நீங்களா ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டீங்களா? இது 2. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சந்திரசேகரது நீங்கள் ஏன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு தான் எஃப்ஐஆர்லயே அவர் பேர் இல்லைன்னு கேக்குறீங்க. எஃப்ஐஆர்லயும் பேர் இல்லை, ஆனா முதல் தகவல் அறிக்கையில அவர் தான் காரணம்ங்கிறீங்க. அப்ப யார் தான் காரணம்? அப்போ எடப்பாடி இவர் இருக்காருல்ல, திரு எஸ்பி வேலுமணி, அவர் எஃப்ஐஆர் முதல் தகவல் வரைக்கும் ஒண்ணுதானே? 2 ஒண்ணுதான் சார். நான் தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் சொல்றேன். இப்ப நான் கேட்பது இந்த 2யுமே வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல நீங்க கொடுத்தீங்கல்ல புகார், அந்த புகார்ல எந்த இடத்துலயுமே எஸ்பி வேலுமணி பேரு இல்லையே. தொடர்பு படுத்துறீங்க, ஆனா குற்றம் நடந்தது அவரா காரணம். அவர் ஒரு டெண்டர் கொடுத்தாரு. சரி, இவ்வளவு தூரம் இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் இந்த வழக்கு பதியப்பட்டிருப்பதாக அதிமுக உணர்ந்தால் அதை சட்ட ரீதியா எதிர்கொள்ளாமே அதிமுகவை முடக்க நினைப்பதாக ஏன் ஸ்டேட்மெண்ட் வரணும்? நம்ம இப்படி யோசிப்போமே. இந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு ஏறத்தாழ உங்களுக்கு வந்து 123 விருதுகள் கொடுத்துருக்குது வேலுமணி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த துறைக்கு. அப்ப அந்த துறை அதிகாரிகள் மீது நீங்க வழக்கு போட்டிருக்கிறீங்க. ஆணையர் வந்து நீங்க சேர்க்கல. அப்போ ஒரு முதலமைச்சரே என்ன சேர்க்க முடியாதுன்னு சொன்ன போது ஒரு அமைச்சரை டெண்டர்ல விட்டதுக்கு போய் அவரை போய் சேர்த்திருக்கீங்களே, எந்த விதத்தில் இது நியாயம்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? சரி, அப்படியே நீங்க வச்சுக்கிட்டா கூட சார், பர்டிகுலர் பீரியட் சார், நேரம், எந்த நாள், எந்த ஆண்டு, இதுதான் சார் நீதிமன்றம். இதெல்லாம் நாளைக்கு நீதிமன்றத்தில் அதிமுக கட்சி சார்பா கேட்பாங்க. சரி, நாலு கூடவா சொல்ல முடியல? நீங்க செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள்ல 30 விழா ஒரு புறத்துல, இன்னொரு புறத்துல அதிமுகவுக்கு ஒரு புறம் வேட்டு வைக்கிற பயமுறுத்துற ஒரு புறம். அப்ப இதுதான் நீங்கள் போடக்கூடிய இரட்டை நாடகம். ஏன் இவ்வளவு நாள் ஆயிப்போச்சா? ஏன் இதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்திருக்கலாம். அவங்க அறப்போர் இயக்கம் வந்து 2018 புகார் கொடுத்து அப்புறம் ரிட் மனு தாக்கல் பண்ணது பிறகுதான் அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது நான் இல்லைங்கல. ஆனால் அந்த அறப்போர் இயக்கம், ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயக்கம் இருக்கும்ல, அந்த இயக்கம் என்றால் இயங்குவது. அப்ப அவர்கள் இயங்குவது அதிமுகவுக்கு மட்டும்தான் இயக்கம் இருக்குமா? அவங்க திமுக மேலே தானே குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் இது வந்து டிவிஎஸ் எந்த வழக்கும் போடலையே, அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இல்ல 2018 அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, 2018 யார் ஆட்சி பொறுப்புல இருந்தா? 2021 நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, அப்பயே நீங்க போட்டுக்கலாமேன்னு தான் கேள்வி. இல்ல சார், 18 யார் இருந்தான்னு கேட்க. 18 அதிமுக தான் இருந்தது. சரி, அப்ப அது ஏன் நீங்க அப்போ இது உண்மையா பொய்யான்னு ஏன் விசாரிக்கிறதுக்கு நீங்க வழக்கு போடல? இப்ப திமுகவை நம்ம சார்ஜ் வைக்கிறோம்ல, திமுக மீதான குற்றச்சாட்டுகள்ல அறப்போர் இயக்கம் வச்சா விசாரிக்கலன்னு அதானே எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அப்ப நீ எங்க செய்ய தவறிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க. 2018 அதிமுகவும் அறப்போர் இயக்கம் புகார்களுக்கு செவிசாய்க்கல. அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் அது நாட்கள் ஆச்சு முதல் தகவல் அறிக்கை போடுறதுக்கு. அப்போ அதுக்காக அது வந்து தாமதமாச்சுன்றது எனக்கு பதில். எப்போ போனார் ரிட்மன் போடுறதுக்கு? அவர் 2018 புகார் தானே கொடுக்குறாரு. புகார் 19 புகார் கோர்ட்டுக்கு போறாங்க. சரி, அப்ப யார் இருந்தா ஆட்சி பொறுப்புல? 2021 வரைக்கும் இவங்க தான் இருந்தாங்க, அதிமுக தான் இருந்தாங்க. அது அப்ப வந்து நாங்க புகார் கொடுக்குறோம், எஃப்ஐஆர் போடல, விசாரிக்கல அப்படின்னு தானே நீதிமன்றத்துக்கு போய் ரிட் மனு தாக்கல் பண்றாங்க. அதாவது சார் கார்த்திகேயன் சார், இவங்க 3 வருஷம் ஆனதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்க. அது கேட்போம், அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முதல் தகவல் அறிக்கை ஏன் முன்மொழிவோட இருக்கீங்க? நான் முன்மொழிவு நான் இல்ல உங்க கிட்ட முன்மொழிவோட இருக்குதுன்னு கேக்குறேன். எந்த நாள் முதல் எந்த நாள் வரை இந்த குற்றம் நடந்துச்சுப்பான்னு கேட்டா ஒண்ணு அறப்போர் இயக்கம் சொல்லி சொன்ன எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிருக்கேன். சித்திக்கிட்ட நான் கேள்வியா தான் போக போறேன். 2018 அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்தா
நீங்க அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலைன்னு தானே திரு ஜெயராம் வந்து போறாரு, ரிட்மனு தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்குலாம் போறாரு, நாடுறாரு. அப்போ நீங்களும் தானே கிடப்பில் போட்டிருக்கீங்க, அப்படிதானே நடந்திருக்கு. அது அதிமுகவுக்கு மட்டும்தான் போவாங்கன்ற என் பார்வையை நான் பதிவு செஞ்சுட்டேன். சரி சித்திக், திமுகவுக்குலாம் போக மாட்டாங்க. முதல் கள்ளக்குறிச்சிக்கு ஏப்பா கல்வராயன் மலைக்கு அறப்போர் இயக்கம் போல நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் கேட்டுரும். எந்த காலம் தவறு நடந்துச்சு அது இல்லை. மாநகராட்சி ஆணையராக திரு பிரகாஷ் இருந்ததாக நினைவு, சரியா? கார்த்திகேயன் இருந்தாரா? சரி, அந்த நேரத்தில் ஏன் அவர் பேரையே சேர்க்கலை, அது கேட்குறாங்க. அப்புறம் திரு கேசிபி சந்திரசேகர் குறித்தும் முதல் தகவல் அறிக்கையில் இல்லை. முதற்கட்ட விசாரணை நடந்து இதில் தவறு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் இல்லை. இவ்வளவு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிடலாம். முதல்ல இந்த தலைப்புல இருந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலைப்புல இருந்து, ஏன்னா அதிமுகவுக்கு நெருக்கடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருந்தீங்க. அதிமுகவை வந்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு முடக்கம் போடுகிற மாதிரியான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்க. இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதான் இன்னைக்கு ஒரு அறிக்கை இருக்கு. அதுதான் இன்னைக்கு தலைப்பாவும் நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது எந்த விதத்திலையும் ஒரு செயல்பாட்டில் இல்லாத ஒருத்தரை நம்ம வழக்கு போட்டு தான் முடக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் கோவை மாவட்டமே நான் எடுத்துக்கிறேன். எஸ்பி வேலுமணி, அதிமுகன்ற கட்சியை முடக்கிறது அந்த பார்வையெல்லாம் இல்லாமல் எஸ்பி வேலுமணினே நான் எடுத்துக்கிறேன். எஸ்பி வேலுமணியை வழக்கு போட்டு முடக்கக்கூடிய அளவுலையா இருக்கிறார் அவரு. அந்த அளவுலையா அவருடைய செயல்பாடுகள்லாம் அங்கே இருக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தல் முடியுது, நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அவருடைய வார்டிலேயே போய் ஜெயிச்சுட்டு வருது. நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 50,000 வாக்குகளுக்கு மேலே திமுகவினுடைய உதயசூரியன் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ தேர்தலுக்காக இல்ல கட்சியை முடக்குவதற்காக இந்த பணியை திமுக செய்யணும்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அப்ப அவங்களை கட்டுப்படுத்துவதற்கு செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த பார்வை தவறானது. ஏன்னா தொடர்ந்து நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனும் எங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு குறைபாடுகளோடு அதுக்கு நான் வரேன். இப்ப அந்த வழக்கு தொடர்பா நானும் பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை படிச்சேன். அதுல எந்த இடத்துலயாவது நாங்க குற்றம் செய்யல, வழக்க நாங்க எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. இப்போ அக்னிசரன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க பேரெல்லாம் முதல் தகவல் அறிக்கையில சேர்க்கப்படல அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் a first information report. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, திமுக தொடுத்த வழக்குகளாக இருக்கட்டும் இல்ல திமுக அரசின் சார்பில் தொடுத்த வழக்குகளாக இருக்கட்டும், இது டிவிஎஸ்சி எடுத்திருக்கக்கூடிய வழக்கு. நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், திமுக மீது நீங்க சார்ஜ் வச்சதுனால சொல்றேன். இதுவரைக்கும் அதிமுகவின் மீது போடப்பட்ட வழக்குகள்ல திமுக வெற்றி தான் பெற்றிருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3 வருஷம் அவர்களுடைய முதலமைச்சர் பதவியை விலகிட்டு வரக்கூடிய அளவுக்கு உறுதியா வழக்க நடத்தி இருக்கிறோம். டான்சி முறைகேடு வழக்குல, அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்குல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஊழல் வழக்கு வரங்க. நீங்க 8ல இருந்து 8:10 வரைக்கும் பேசுனீங்க. போலாம் வாங்க மேல்முறையீடுல நிலுவையில் இருக்கு, அப்புறம் எல்லாம் பேசுவோம். இன்னைக்கு தலைப்பு என்ன? நான் பேச ரெடியா இருக்கிற மாதிரி அவர் யார் ரெடியா இல்ல. நான் தைரியமா சொல்றேன்ல, வாங்க 2G பத்தி பேசுவோம். என்ன தைரியம் இருக்கு? எஃப்ஐஆர்ல தான் தைரியமா இல்ல. இது வந்து அநாகரிகம். அவர் 8ல இருந்து 8:10 வரைக்கும் பேசினார். நான் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கிறேன். தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனவங்கள விடுங்க, நடப்பு அரசியலுக்கு வாங்க. வழக்கு எடப்பாடி அறிக்கை அத பத்தி பேசுங்க. அது தப்பான அறிக்கை பத்தி எல்லாம் பேச முடியாது. ஆமா நீங்க எல்லாம் வந்து பெரிய ஒன்னு பேசுவீங்க, அத பத்தி பேசணுமா சார்? ஆமா, திமுக உண்மையே நாட்டுல பேசிக்கிட்டு அக்னிஷன் சார் முடிச்சிரட்டும். இல்ல அவர் திரு இபிஎஸ் ஓட அறிக்கையில ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேச வேணாங்கறேன். அது தலைப்பே கிடையாது. ஏன் பயப்படுறீங்க? திமுக வழக்கு போட்டு அதிமுக பயப்படும். டெண்டர் வழக்குல என்னாச்சு? வழக்கு போட்டா அதிமுக பயப்படும். அதுக்கு அக்னிஸ்வரன் சார் உதாரணம். மின்கட்டண உயர்வு, மக்களை பார்த்தே பயப்பட மாட்டீங்க. அதாவது நானும் இதே மாதிரி குறுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் இந்த நிகழ்வு நீங்க பாருங்க. நானும் தொடர்ந்து குறுக்கிட்டா அக்னிஸ்வரன் சார் பேசும்போது நானும் தொடர்ந்து குறுக்கிட்டா அவரால பேச முடியுமா? அடுத்த கேள்விக்கே போறேன். அடுத்த கேள்வி மின்கட்டண உயர்வு. இல்ல இருங்க, நான் இத முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போங்க அடுத்த கேள்விக்கு. இப்படி திமுக தொடுத்த வழக்குகள்ல அதிமுகவினர் சிறை கம்பிகளை எண்ணி இருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அது சொத்து குவிப்பு வழக்கா இருக்கட்டும், டான்சி வழக்கா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பத்தி பேசுறவங்க கோர்ட்டிலேயே நாங்க இதற்கு முன்பு நடந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை குறித்து கோடிட்டு காட்டி பேசுறதெல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய தவறுகளா இல்ல அங்க இருக்கக்கூடிய குறைபாடுகளா அவர் சொல்லக்கூடியது எல்லாமே இது முதல் தகவல் அறிக்கை. திமுக தொடுத்த வழக்குகளில் அதிமுக சிறை கம்பிகளை எண்ணி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டிவிஎஸ்சி வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கு என்னன்னு அவங்க எதிர்கொள்ளட்டும். டைவர்ட் பண்றீங்க. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு அப்படின்னு எல்லா கட்டணங்களும் பல மடங்கு உயர்வு. உணவுப் பொருட்கள், கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கொள்ளை, கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கு. இது குறித்து பேசப்படுறத மாற்றணும், மடம் மாற்றணுன்றதுனால நீங்கள் வந்து
அதிமுகவினர் மீது வழக்கு போடுறீங்கன்னு அவர் குற்றச்சாட்டு இது எல்லாமே தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி காலத்துல நிறைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. அதை கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு எவ்வளவு தூரம் சரி பண்ணிருக்கு. இப்ப NCRB-னுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 2017 தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 1500 சொச்சம். ஆர்கனைஸ்டு கிரைம். 2018 எவ்வளவு? 1600 சொச்சம். 2022 எவ்வளவு? 2023 எவ்வளவு? கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. அதிமுக ஆட்சியில் NCRB ரிப்போர்ட்டின் அடிப்படையில், NCRB-ங்கிறது தமிழக அரசு கொடுக்கறது இல்லை, அது நேஷனல் கிரைம் ரிப்போர்ட். அவர்கள் 2017 இருந்து 21 வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சி, கொலைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுங்கிறது உண்மை. திமுக ஆட்சியில் குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னது? மின் கட்டண உயர்வு. நீங்க கேள்வி கேட்கிறீங்க. உதய மின் திட்டத்தில் போய் கையெழுத்து போடுறீங்க. அந்த அடிப்படையில் மின் கட்டணத்தை உயர்வு செய்தால்தான் நீங்க உங்களுக்கு வரக்கூடிய மானியத்தை தருவோம் ஒன்றிய அரசு சொல்லுது. நாங்க ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதே வேளையில மின் கட்டணத்தை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வுங்கிறது குறைவாக இருக்கு. 100 யூனிட்டுகளை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இலவச மின்சாரங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த டேட்டாவை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம பேசுவோம். மோசமா நிர்வாகம் பண்ணியிருந்தா 2017 இருந்து 2021 123 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு வேலுமணி. அவர் மேல நீங்க 26 கோடி ரூபாய் முறைகேடு செஞ்சதாக நீங்க வழக்கு தொடுக்க முடியுமா? அப்ப நல்ல நிர்வாகம் தானே செஞ்சது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. வழக்கு தொடுத்தது திமுக கிடையாது. வழக்கு குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அறப்போர் இயக்கம் 2018. 2019 ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வராங்க. டைரக்ஷன் இந்த கேஸுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல கேஸுகள்ல வாங்கி வச்சிருக்காங்க. டிவிஎஸ்சி இந்த வழக்கை இன்னைக்கு முன்னெடுத்து நடத்துது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டீங்க விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டீங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணி இருந்த காலகட்டங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டில் அதே நேஷனல் ரிப்போர்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரே கணினியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கு. சிஏஜி ரிப்போர்ட், நான் சொல்லல, சிஏஜி சொல்லுது. அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஐபி அட்ரஸை பயன்படுத்தி பல டெண்டர்கள் நடந்திருக்கு. இதுவும் ஒன்றிய அரசு தான் சொல்லுது. அப்போ ஒன்றிய அரசு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா? பாஜக அரசு தான் சொல்லுது. இதே ரிப்போர்ட்டையும் சொல்லக்கூடியது பாஜக அரசா தான் இருக்கு. அப்போ 3 விஷயத்தை நான் சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, முடங்கி போயிருக்கிற அதிமுகவை வழக்கு போட்டு முடக்க வேண்டிய இடத்தில் திமுக இல்லை. ரெண்டாவது, ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போடப்பட்டிருக்கு. நீங்க தைரியமா இருந்தா வாங்க வழக்கை பத்தி பேசுவோம்னு சொல்லுவோம். நான் சொல்றேன்ல 2Gல this is a well choreographed charge sheet. ஓபி சைனி சொன்னாரு இந்த ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு இந்த நீதிமன்றம் நிராகரிச்சது. அந்த மாதிரி உங்க வழக்கு தவறா இருந்தது நீதிமன்றம் நிராகரிக்கும். மூணாவது ப்ராசஸே பனிஷ்மென்ட் தானே அது. அப்ப அப்படி தானே நீங்க ஃபீல் பண்ணீங்க? எப்படி 2G வழக்கு போடும்போது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு போடப்பட்ட வழக்குன்னு அவருடைய அரசியல் வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தி அது மாதிரி தானே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வழக்கை நேரடியாக நீதிமன்றத்துக்கு போய் நின்று ஒரு வாய்தா கூட வாங்காம, வாய்தா ராணின்னு பேர் பெற்றவங்க எல்லாம் யாரு நமக்கு தெரியும். திமுக மீது போடப்பட்ட வழக்கில் அண்ணன் ராஜா அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வாய்தா கூட வாங்காம வழக்கை எதிர்கொண்டு, நான் பப்ளிக் டொமைனுக்கு வந்துட்டா என் மேல குற்றச்சாட்டுகள் வரும், நான் எதிர்கொள்ளுவேன், நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு வழக்கை வெற்றி பெற்றுட்டு வந்தோம். இந்த மாதிரி திமுகவின் மீது போடப்பட்ட வழக்குகளை திமுக நீதிமன்றத்தில் தவிடுபடியாக்கி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட்? இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்னது? நீ 1000 அப்பீல் போவீங்க, நீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீதிமன்றத்தினுடைய இறுதி வாதம் என்ன அப்படிங்கறத அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். ஆனா அதிமுகவினுடைய வழக்குகள் எந்த நிலைமையில் இருக்கு? எவ்வளவு பேர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக கைதா இருக்கிறாங்க? இதுக்கலை ஒரு அமைப்பு புகார் கொடுக்கறாங்க. இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு எந்த விதமான தவறும் செய்யலன்னு நிரூபிச்சு வெளியே வர்றதுல என்ன சிக்கல் இருக்க போகுது திரு எஸ்பி வேலுமணிக்கோ அதிமுக? அதிமுக பொதுச் செயலாளரோட ஸ்டேட்மெண்ட்ல நாங்கள் எதிர்கொள்வோம் தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் எதிர்கொள்வோம், எத்தனை வழக்குகள் வேணாலும் போடட்டும், வழக்குகள் போட வேணாம் சொல்லலையே. அவர் ஸ்டேட்மெண்ட் நல்லா படிங்க, எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அஞ்ச மாட்டோம் சொல்லியிருக்காரு. அது வேற விஷயம். இதே அறப்போர் இயக்கம் அந்த மாநகராட்சிகளில் சென்னை கோவை மாநகராட்சியில் 850 கோடி ஊழல் நடந்ததுன்னு சொல்லி புகார் கொடுத்ததில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஹைகோர்ட்டில் அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதில் இந்த இது வருது, ஒரே ஐபிஐ பயன்படுத்தி டெண்டர்னு, அதெல்லாம் கூட தவறுன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். சிஏஜி ரிப்போர்ட்ல மட்டும் இல்லை, அது அந்த வழக்குல இருந்துச்சு. அதை தள்ளுபடி பண்ணாங்க. அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர் மேலே போட்ட 2 வழக்குகளில் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும்தான் இப்போ நிலுவையில் இருக்குது. இப்போ திரும்ப ஒரு வழக்கு போடப்படுது அறப்போர் இயக்கம் கொடுத்து. கரெக்டு, போட வேண்டியது தான், அவங்க கோர்ட் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து. ஆனால் அதே அறப்போர் இயக்கம் இந்த ஆட்சியின் மீது கொடுத்த புகார் மீது நீங்கள் என்ன வழக்கு தொடுத்தீங்க? எஃப்ஐஆர் போட்டிங்களா? மின்துறையில் 37 கோடி நிலக்கரி வாங்கினதில் ஊழல் சொல்லி அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்கு இந்த ஆட்சியின் மீது.
அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் உதிரி பாகங்கள் வாங்கினதில் 12 கோடி ஊழல் சொல்லியிருக்காங்க. இதன் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிங்களா? டிவிஎஸ்சி எப்படி செயல்படுதுங்க இந்த ஆட்சியில்? டிவிஎஸ்சி எப்படி செயல்படுது? 2021 ஆட்சி மாற்றம் வந்தவுடனே முன்னாள் அமைச்சர்கள் மீது 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்குகள் திடீரென்று முடிக்கப்படுகின்றன. எல்லாம் வழக்குகள் வாபஸ் வாங்கப்படுது. அதை பற்றி என்ன சொல்கிறார் நீதிபதி? சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். ஆனால் அடிஷனல் திமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது ஆமாம் 3 பேர் மீது 3 பேர் இல்லை 6 பேர் மீது அடிஷனல் ஃபைனல் ரிப்போர்ட் தர்றாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு பவர்ஸ் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இந்த 3மே எப்போ நடக்குது? நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷா அவர் சொல்கிறார், இந்த எம்எல்ஏ எம்பிஸ் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை நடத்தக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களை பற்றி சொல்லும்போது இது எல்லாமே ஒரே பேட்டர்னை 3 அமைச்சர்களுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. 6 அமைச்சர்களுக்கும் ஃபாலோ பண்ணி அன்னைக்கு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர், இது எவ்வளோ மோசங்கிறாருன்னா, மேனிஃபெஸ்ட் பெர்வர்சிட்டி அண்ட் கிராஸ் இல்லீகாலிட்டிங்கிறார். இதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா, மேனிஃபெஸ்ட் பெர்வர்சிட்டி அண்ட் கிராஸ் இல்லீகாலிட்டி. ஆல் கிரிமினல் ட்ரையல்ஸ் இன் தீஸ் கோர்ட்ஸ் ஆர் ஷார்ட் சர்க்கியூட்டடுங்கிறார். குறுக்கு வழியில் போனாங்கங்கிறார். என்ன அதில் ஒரு வழக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மேக்பத்தில் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், தி என்டையர் டென்மார்க் இஸ் திங்கிங் சொல்லுவார் பிகாஸ் ஆஃப் கிரிமினல் அண்ட் கரப்ட் ஆக்டிவிட்டி சொல்லுவார். அதை கோட் பண்ணுறார் இவர். இல்லை, இப்போ இதே வாதம் தானே அதிமுகவுக்கும் பொருந்தது. 2018 அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார் மீது அவங்க நடவடிக்கை எடுக்காததுனால தானே 2019 நீதிமன்றத்தை நாடுறாங்க. கரெக்டு. அவங்க அதில் நியாயம் இல்லைன்னு டிவிஎஸ்சி மூலமாக ஒரு ஆய்வு நடத்தி இதில் சப்ஸ்டான்ஸ் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பிறகு இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதை எடுத்து எந்த டிவிஎஸ்சி எந்த ஆய்வு நடத்தினாங்கன்னு மட்டும் கேளுங்க சார். அது எப்போ நடத்தப்பட்டுச்சு கேளுங்க. 2018 டிவிஎஸ்சி எந்த ஆய்வு நடத்துச்சு, அதை எப்போ அறிக்கையா கொடுத்தாங்க? அறப்போர் இயக்கத்தினுடைய கம்ப்ளைண்ட் மேல ஆய்வு நடத்தி நாங்க இதுல ஒன்னும் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்போ நடந்துச்சு? எடப்பாடி கேஸ் எடுத்துக்கோங்க. எடப்பாடி கேஸ்ல இல்ல அதுவும் சந்தேகத்துல அந்த ஆய்வு அறிக்கை எப்போ வந்துச்சுன்னு மட்டும் கேளுங்க சார். இது டிவிஎஸ்சி லட்சணத்தை நான் சொல்றேன். இல்ல அது 2018 என்ன அவர் பேசும்போது சார் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். நான் கேள்வி தான் கேக்குறேன். அவர் குறுக்கிட்டாரு. நான் கேள்வி தான் கேக்குறேன். அவர் கேள்வி தான் கேக்குறாங்க. உங்களை அவர் கேள்வி கேட்கல. அவர் நீங்க தலையிடுவீங்க. இதான் உங்க கல்ச்சர். சொல்ல சொல்லுங்க அவ்வளவுதான். திராவிட கலாச்சாரம் இது. என்ன சார் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அவர் பேசினா நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? இல்ல இப்போ நீங்க பேசும்போது யாரும் தலையிட கூடாது. டிவிஎஸ்சி நீங்க கரெக்ட்டா பேசுங்க. இல்ல நானே கேக்குறேன். நீங்க கரெக்ட்டா பேசுங்க முதல்ல. டிவிஎஸ்சி அதிமுக ஆட்சி காலத்துல எந்த விதமான விசாரணை நடத்தியும் முகாந்திரம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா அதே அதிமுகவுக்கும் பொருந்தும்னு எடுத்துற முடியாதா? இப்ப நீங்க கண்டிப்பா அப்படி அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணல. சரி, நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க உதாரணமா நான் சொல்றேங்க, டிவிஎஸ்சி இவர் எடப்பாடி வழக்கில் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. யார்? அறப்போர் இயக்கம். அந்த நேரத்தில் அரசும் போகுது, அதில் இம்ப்ளீட் ஆகுது. அதை எதிர்க்கட்சி இம்ப்ளீட் ஆகுது. ஆர்எஸ் பாரதி அவர்கள் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க? உயர் நீதிமன்றம் டிவிஎஸ்சி விசாரித்து எங்கிட்ட அறிக்கை கொடுக்கணும், சீல்டு கவரில் கொடுக்குறாங்க. சீல்டு கவரில் அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் எக்ஸோனரேட் பண்ணுறாங்க. யாரை? எடப்பாடி மேலே இதில் ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீல்டு கவரை நீங்கள் உடைக்கக்கூடாது, இதில் இது டிவிஎஸ்சி கொடுத்தது நண்பகத்தன்மை இல்லை, அதனால் எங்கே போகணுங்கிறாரு? சிபிஐ விசாரணை வேணும். இல்லை அது அந்த இல்லை அது என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்துல தயாரிக்கப்பட்ட அதனால தான் வேணாம் காரணத்தினால தான் சொல்றாரு. இல்ல நிறைய பேசலாம். இல்ல சுருக்கமா சொல்லிட்டு பாருங்க. அப்போ நீங்க உச்ச நீதிமன்றம் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தபோது தயாரிச்சு கொடுக்கப்பட்ட அறிக்கையை நீங்க ஏத்துக்க வேண்டாம், அது ஓபன் பண்ணி பார்க்கவே வேணான்றாரு. அது உச்ச சிபிஐ விசாரணை வேணும் கேக்குறாரு. ஏன்னா அது என்ன மாதிரியான அறிக்கையாக இருக்கும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது கரெக்ட். ஆமா, ஒரு அதான் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனே அதான். சரி, ஓகே. ஹோல் கன்டென்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனே அதான். சரி. அப்போ என்ன சொல்றாங்க? உயர் நீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு உத்தரவிடுறாங்க.
அதுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். உச்சநீதிமன்றம் சொல்கிறாரு, இதில் வந்து சிபிஐ வழக்கு தேவையில்லை, இதை நீங்களே விசாரிங்க, அந்த சீல்டு கவரில் இருக்க ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி விசாரிங்க சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, அது சரியாக தான் இருக்குது. அதான் சார், அது ஓப்பன் பண்ணி விசாரிச்சாங்கல்ல, அப்போ அது டிவிஎஸ்சி, எந்த டிவிஎஸ்சி, யார் ஆட்சி காலத்தில் இந்த டிவிஎஸ்சி கொடுத்த ரிப்போர்ட் அது? அதாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அது எப்படி கொடுத்தாங்க. அப்புறம் அதை எப்படி அதிமுக திமுக ஆட்சி வந்த பிறகு ஏத்துக்காதுல்ல, ஏத்துக்காது. அரசு பாரதி தான் சொல்றாரு, அதனாலதான் வேணான்றாரு. அப்புறம் அதுல என்ன, நம்ம அதுல மேற்கொண்டு பேசுறதுக்கே ரெண்டு விஷயம் இருக்குங்க. அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு, எனக்கு சிபிஐ என்கொயரி வேணுங்கிறாரு. சரி, இவங்க ஆட்சி வந்த பிறகு ஜிவிஎஸ்ஏ நடத்தலாம் சொல்றாரு. அதுதான் அப்போ நீங்க அப்பதான் அங்க பொதுவாக உயர் நீதிமன்றம் பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது வந்து அந்தந்த ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு வேணா புரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லல உயர் நீதிமன்றம். நம்ம இப்படி நீங்க அந்த ரிப்போர்ட் நாங்க சரின்னு சொல்லிட்டா நீங்க என்ன சொல்றீங்க, அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க, இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணாங்கிறீங்க. இப்போ உங்க ஆட்சியில் வந்த உடனே டிவிஎஸ்சி சுத்தமா நல்ல இயக்கமா மாறிடுச்சா, நல்ல அமைப்பா மாறிடுச்சா அப்படின்னு உயர் நீதிமன்றம் கிண்டல் பண்ணிச்சு. இதே நான் என்ன சொல்றேன், நீங்க மத்திய அரசு மேல என்ன குற்றம் சுமத்துறீங்க, உங்க ஏஜென்சிஸ் எதிர்க்கட்சிகள் மீது தான் பாய விடுறீங்க. உங்க ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஊழல் மீது நீங்க பாய விடுறது இல்லைங்கிறீங்க. தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தது, திமுகவுக்கு வைத்த குற்றச்சாட்டு இது அவங்களுக்கும் பொருந்தும். இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்க அமைப்புக்கு வந்தவங்களுக்கு, உங்க கட்சிக்குள்ள வந்தவங்கள அவங்க மேலேயும் நீங்க பாய மாட்டேங்கிறீங்க. ஆமா, நீங்கள் என்ன செய்றீங்க, உங்க பி டீமா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணி மீது நீங்க பாய மாட்டேங்கிறீங்க. அதையும் சொல்ல, அது அப்படியே இருக்குது. நீங்க என்னென்ன குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது வைக்கிறீங்களோ அத்தனை குற்றச்சாட்டுக்கு நீங்க உள்ளாகிறீங்க. ஓகே ஓகே, நான் சொல்றேன். சரி, ஒரே விஷயம் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் 30 செகண்ட் கொடுங்க. வைத்தியலிங்கம் சார் வந்து காக்னிசன்ட் இந்தியா கேஸ்ல அந்த கோர்ட்ல, அந்த அமெரிக்கன் கோர்ட்ல ஒத்துக்கிருச்சு, அந்த ஃபைன் கட்டினாங்க அவங்க. அவர் 12 கோடி வாங்கினாருன்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க. எஃப்ஐஆர் இந்த அரசாங்கம் போட்டுச்சு. 90 நாளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, 1 வருஷம் ஆகும். திரு பிரகாஷ், லஞ்ச ஒழிப்புத்துறை எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்காக பயன்படுத்தப்படுது. எப்படி மத்திய அரசாங்கம் மேலே குற்றச்சாட்டு வருதோ அதே குற்றச்சாட்டு தற்போது திமுக அரசு மீதும் வைக்கிறாங்க. இல்லை சார், இதில் வந்து 2 பாயிண்ட் மட்டும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இல்லை. இதுக்கு செக் பீரியட் கிடையாது. சொத்து குவிப்பு வழக்கு தான் வந்து செக் பீரியட் இருக்குது. ஜெயலலிதா மேலே இருந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து 91-96 செக் பீரியட். இல்லை, அவர் என்ன கேட்குறாரு, எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம், அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் நடந்த டெண்டர் முறைகேடு வழக்கில் அறப்போர் இயக்கத்தோட கம்ப்ளைண்ட் வந்து அரவுண்ட் 700 crores, ரைட்டா, 740 crores அவங்களோட கம்ப்ளைண்ட்டு. இவங்க அனலைஸ் பண்ணியிருக்கிறது அதை விட கம்மியான அமௌண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த வழக்குக்காக நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் கேட்குறீங்களே, அறப்போர் இயக்கம் கொடுத்த உடனே அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்குறீங்களா? அறப்போர் இயக்கம் ஜெயராமனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க இந்த புகாருக்காக. அதாவது அவர் வந்து தவறான தகவல்களை கொடுக்கிறார், அவர் வந்து அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை கொடுக்கிறார் என அதிகாரிகள் புகார் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணார், எங்கள் ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணார். 1. 2வது, இந்த வழக்கு முழுக்க ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு விஷயம். இந்த வழக்கோட லாஸ்ட் விஷயம் எப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஜூன், அப்போ தான் இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் வருது. ஹைகோர்ட்டில் என்ன கிளியராக சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வழக்கை வந்து அதிமுக பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா, ஹைகோர்ட்டில் போட்டுட்டு ஹைகோர்ட்டில் ஹியரிங்கில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை ஹைகோர்ட்டுக்கு தெரியாமல் க்ளோஸ் பண்ணாங்க. அதனால் இந்த வழக்கில் எது நடந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு தெரிவிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும், நீங்கள் வந்து ப்ரிலிமினரி என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அனுமதியை யார் கொடுக்கறது? ஹைகோர்ட், நீதிமன்றம் கொடுக்குது. திமுக கிடையாது, திமுக அரசு கிடையாது. இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணோன்ற பர்மிஷனை கொடுக்கறது ஹைகோர்ட்டு. அதோட கடைசி ஹியரிங் 2023 ஜூன் மாதம்தான் வருது, ரைட்டுங்களா?
2023 ஜூன் மாதத்துக்கு வந்ததை 2024 வரைக்கும் டிலே பண்ணது வேணா திமுக மேலே குற்றம் சொல்ல. அதுதானே அவங்களுடைய கேள்வியே. அதுதான் ஒரு வருஷம் அவங்க குற்றச்சாட்டு முன்னாடியே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இப்போ சம்மிங் அப் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன். சம்மிங் அப் எப்படி வந்ததுன்னா, இது ஹைகோர்ட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம், இது திமுக அரசு பழி வாங்கிறதுக்காக போடுறாங்க அப்படின்னா. அக்னீஸ்வரன் கேட்டதில் ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட் ஒன்று தான். கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் மேலே ஏன் கேஸ் போடல? இன்னொன்று, இப்போது சொன்னார் இல்லைங்களா, ஐபி அட்ரஸ் சம்மந்தமாக குவாஷ் பண்ணிட்டாங்கன்னு. இந்த புகாரில் தாமஸ் ஐசக் அப்படின்றவர் ராங் ஐபி அட்ரஸ், சிங்கிள் ஐபி அட்ரஸில் ஆப்ரேட் ஆகிறாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்டு ஒரே ஐபி அட்ரஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் ஒரே ஐபி அட்ரஸில் போடுறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸிங் லிங்க்கு மழைநீர் வடிகால் அமைச்சதில் மிஸ்ஸிங் லிங்க்கை தான் இணைக்கிறேன்னு போகிறாங்க, அது நடக்கலை அப்படின்றது. அதே மாதிரி சாண்டை பயன்படுத்துறது 50 கியூபிக் ஃபீட்டு 120 கியூபிக் ஃபீட்டு அந்த ஆற்று மணலை பயன்படுத்தினா வரக்கூடிய முறைகேடுகள். இதெல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணது யாருன்னா கோவிந்த ராவ் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு டெக்னிக்கல் ஹெட்டு. அவர் பேர் இங்கே இல்லை, எஃப்ஐஆரில் கிடையாது. கார்த்திகேயன் பேர் எஃப்ஐஆரில் கிடையாது. ரைட்டுங்களா? இது மாதிரி நிறைய கோவையில் நடந்த விஷயங்கள், சென்னையில் நடந்த விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்களுக்காக அறப்போர் இயக்கம் ஜெயராமன் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் திமுக ஆட்சியில் குரல் கொடுக்குறாரு. அதிமுக ஆட்சியில் நடந்த கேபி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷனில் நடந்த ஊழலுக்கு போகிறாரு. பஸ் அதான திரு கலை கேட்குறாரு, ஓபிஎஸ் மேல வைத்திலிங்கம் மேல இருக்க கேபி பார்க் யாரெல்லாம் வேகம் எடுக்க கேபி பார்க் ஓபிஎஸ் திமுகவினர் மீதான அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டுகள் வேகம் எடுக்கல. கேளுங்க, அது ரைட்டு, அவரோட கன்செப்ஷன் ரைட். கேபி பார்க்கு ஓபிஎஸ் ரைட்டுங்களா. பஸ் ஷெல்டர், அது இல்லாமல் நிறைய 36 புகார்கள் இது வரைக்கும் அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்கு. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே டோட்டலாகவே நடவடிக்கைகள் இல்லை. ஆனால் என்ன ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, எப்படி ஊழல் வழக்குக்கு டெண்டர் வழக்குக்கு செக் பீரியட் இல்லைன்றதோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது எஃப்ஐஆர். இதையே டிலேடாக தான் போட்டிருக்காங்க, ரொம்ப டிலேட் எஃப்ஐஆர். 2023 ஜூனில் கோர்ட் பர்மிஷன் கொடுத்ததை மாற்றி இப்போ தான் போட்டிருக்காங்க. இதுவே டிலேட் எஃப்ஐஆர். இட் இஸ் ஒன்லி அன் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர்ன்றது முதல் தகவல் அறிக்கை, அடுத்தது சார்ஜ் ஷீட் வரணும். சார்ஜ் ஷீட்டு, அதுக்கப்புறம் கேஸு, ட்ரையலு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இவர் சொல்கிற மாதிரி கார்த்திகேயனை கண்டிப்பாக ஸ்பேர் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கார்த்திகேயன் இதில் பியூட்டிஃபுல் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, இந்த கார்ப்பரேஷன் அதிகாரிகள் மேலெலாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா, இதுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டியது கார்த்திகேயன். அதெல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனால் கோவிந்தராவுக்கு கார்த்திகேயன் அப்ரூவல் கொடுக்கல, அதனால் அவர் பேர் இங்கே இல்லை. ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் இந்த விஷயங்கள் எல்லாமே வரும். இதுவே ரொம்ப டிலேடு ஸ்டெப்பு. ரொம்ப இந்த ஆட்சி அதிமுகவை முடக்க, திரு வேலுமணியை முடக்க, இல்லை அதிமுக மீதான ஒரு ஊழல்ங்கிற ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக திமுக முயற்சிக்குதான்னு தான் கேள்வி. அதுதான் சார், அதிமுகவை முடக்கணும். பெரிய கொஸ்டினே என்னன்னா, இப்போ திமுக ஆட்சி ரொம்ப ஸ்பீடாக 96ல் வந்த கலைஞர் டான்ஸ் துக்கையாண்டியும் நல்லம்மன் நாயுடும் வச்சு டான்ஸிலேருந்து கலர் டிவிலேருந்து ஏகப்பட்ட வழக்குகளை போட்டாங்க அதிமுக மேலே. பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற அந்த டேர்ம் அப்போ தான் வந்துச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்தப்புறம் இப்போது இதே சொல்கிற கார்த்திகேயன், பிரகாஷ், இந்த உள்ளாட்சித்துறையில் மிகப்பெரிய ஊழல், அதே மாதிரி சுகாதாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஊழல், விஜயபாஸ்கர், அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கே தெரிஞ்சு நம்ம பத்திரிகையாளராக உட்காந்துட்டு 24/7 அதுக்கான முகாந்திரம் இருக்கணும் அரசுக்கு. அதுக்கு அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலை. அந்த மாதிரி முகாந்திரங்கள் இருக்குது. அறப்போர் இயக்கங்கள் மாதிரி இயக்கங்கள் புகார் தெரிவிச்சிருக்கு. ஆனால் அந்த அமைச்சர்கள் மேலே பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் போட்டாச்சு. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மாதிரி தப்பிக்க முடியாது. ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் லை வித் அன் அக்யூஸ்ட். உனக்கு இல்லைன்றதை நீ ப்ரூஃப் பண்ணும்.
அதான் சொத்து குவிப்பு வழக்கோட பியூட்டிஃபுல்னஸ் தென் தி கரப்ஷன் கேசஸ். அப்போ அதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. இதில் வரக்கூடாது, இதில் வந்து வழக்கு போடலன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க ஹைகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து ஹியரிங்க்கு வருது. அப்போது நீ வந்து கோர்ட்டுக்கு தெரியாமல் இந்த வழக்கெல்லாம் மூடிடக்கூடாதுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போது 2023 ஜூனில் VNDAC சொல்லுது நாங்கள் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம்தான் இப்போ 2024 போடுறாங்க. இது ஏதோ உதயநிதி வந்து இன்சிஸ்டன்ஸில் இது போடப்பட்டதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த விஷயம் என்பது முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப லேட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து வெறும் ஒரு இனிஷியல் செயல்பாடுகள் தான். எஃப்ஐஆர் இந்த ஸ்டேஜ் வரும். இதில் அதிமுகவை பழி வாங்கணுன்ற ஒரு ஃபேக்டர் அப்படின்றது வந்து இல்லை. ஓகே, பேசும் திரு அக்னீஸ்வரன். அதிமுகவை முடக்கிறாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால வழக்குகள் போடுறாங்கன்னா 91-96 காலகட்டத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக அடுத்து வந்த திமுக ஆட்சி காலத்தில் வழக்குகள் பதியப்பட்டு மிக வேகமாக தண்டனைகள் பெற்றுக் கொடுத்ததெல்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு இங்கே அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு வேகம் காட்டுறதோ இல்லை அவங்கள வந்து சிறையில் அடைக்கிற நோக்கமோ திமுகவுக்கு இல்லையே அப்படின்னு திரு பிரகாஷ் சொன்னார். அப்போ திமுகட்ட கேட்கணும், நம்ம நண்பர் சித்திக்கு தான் பதில் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அது வேறு விஷயம். இப்போ நான் கேட்பது, உங்களுடைய நோக்கம் என்பது நீங்கள் 2015 2004 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு சென்னையில் 196 கிலோமீட்டர் அதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்கள் போட்டாங்க. மழைநீர் சேகரிப்பு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்தில் கொண்டு வந்த திட்டம், அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தினாங்க. அது வேறு விஷயம். இப்போ நான் கேட்பது, இவைகள் எல்லாமே இந்த 210 கிலோமீட்டரில் 140 கிலோமீட்டர் இது பண்ணாங்கல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இது முன்னாடி செஞ்ச ஆட்சியாளர்கள் செய்த பிழை, அடுத்த தடவை வரும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சொன்னீங்கல்ல, அது என்னாச்சு இன்ன வரைக்கும்? அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு அமைச்சர்கள் அதுல முறைகேடுகள் இருந்தாலோ தாமதம் இருந்தாலோ அதை நம்ம தனியா தான் அதை வந்து அணுகணும். வெள்ளை அறிக்கை கேட்டார், நடந்து முடிந்ததுல முறைகேடு குறித்து பேசவே வேண்டாம். அப்படி ஜனநாயக நாட்டில் யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் உத்தமர்கள் அப்படி சொல்ல வர்றதுக்கு நாங்க வரல. இப்ப நான் கேட்பது, இதுக்கு சீனியாரிட்டி பேஸ்ல ஒண்ணு இருக்குல்ல. நாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நான் 89 பதிஞ்சேன், 91 பதிஞ்சவங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப 89 பதிஞ்சவங்க என்ன ஆகும்? அப்போ இதே மாதிரி தான் நீங்க அந்த சீனியாரிட்டி பேஸில் அமைச்சர்கள் ஒரு மாதத்துல ஒரு அமைச்சர் 2 வழக்குகளிலிருந்து விடுதலை செய்கிறார். அது ஒரு நீதிபதி விழுப்புரத்திலிருந்து அங்க மாறுதல் ஆகி போகிறார். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீங்க வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்றாங்க. நான் இப்ப கேட்பது, நம்முடைய சார் வந்து நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னாரு, இது வந்து சொத்து குவிப்பு வழக்கில் தான். சொத்து குவிப்பு வழக்கில் எப்படி சம்பாரிச்ச, ஏன் எந்த காலத்தில் சம்பாரிச்சன்றத யார் மீது சொத்து வாங்கினாங்களோ அவங்களே கடைசி வரைக்கும் அதை நிரூபிக்க வேண்டும். இது தெரிஞ்ச விஷயம். ஆனால் தேதி போடுறது கூடவா நீங்க தேதிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. தேதிக்கு சம்பந்தம் இல்ல சொல்லக்கூடாது. நீங்க இப்படி வேணா கொண்டு வாங்கல. 1/1/2017 இருந்து நீங்க வந்து 31/12/2021 வரைக்கும் தேதியை போறதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 2018 தான் ஒரு சட்ட திருத்தம் வருது. அந்த திருத்தம் அதனால டியூரிங் 2018 போடுறாங்க. தேதி போட்டுட்டா நாளைக்கு அந்த தேதி எந்த நாள்ல வருதுன்றது பிரச்சனை வரும். ஆகையால இந்த சட்ட திருத்தமே 2018 வருது, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அந்த தேதியை ஏத்தது மாதிரி ஆல்டரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர்ல நம்ம போட்டுக்கலாம். இது வந்து அதிமுக பார்க்கிற பார்வை. இந்த எல்லாம் நீதிமன்றத்தின் பார்வை. தவறு நடந்திருந்தால் அதற்கான முகாந்திரம் இருந்திருந்தால் தானே அதிமுகவுக்கோ திரு வேலுமணிக்கோ சிக்கல் வரப்போகுது. எதுவும் நடக்காத பட்சத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தானே கேட்குறாரு. நீங்கள் என்ன கேட்குறேன்னா, நீதிமன்றத்தை வழக்கு நடத்துகிற போது இந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்ல, அதை அவங்க எதிர்கொள்ளத்தான் போகிறாங்க. அப்படி கொடுக்கிற போது நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் ஒரே நிலைப்பாடோடு இருக்கீங்களா? இது ஏன் இந்த முதல் கட்ட விசாரணைங்கிறது இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பிறகு எந்த வழக்கிலையும் வெளிப்படையா இதான் முதல் கட்ட விசாரணை இந்த பாருங்க, அப்படி ஏன் வெளிப்படை இருக்க மாட்டேங்கிறீங்க கேக்குறோம். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு மாதிரியும் அதிமுகவை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடந்து கொள்கிறது அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. அதாவது போற போக்குல என்ன வேணா பேசிட்டு போலாம். ஒரே ஒரு விஷயம், இப்ப நீதிமன்றத்தில் நீங்க ஆவணங்கள் கொடுப்பீங்களா? ஆவணங்கள் DVSC கொடுக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆவணங்களை கைப்பற்றுவதற்காகத்தான். நீங்க இவ்வளோ நாள் கால டியூரேஷன் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ லென்த்தி பீரியட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க. இங்க வந்து பீரியட் மேட்டர் இல்லை.
ப்ரொடியூஸ் பண்ண போற டாக்குமெண்ட் தான் மேட்ரு. ஒருத்தரை வந்து எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவர் மேல வழக்கு போடுறதுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒன்றிய அரசு நினைக்கிற மாதிரி ஒரு நாள் 2 நாள் வழக்கு போட்டுட்டு போயிடலாம். ஆனா எதையுமே ஆராய்ந்து வழக்கு போடணும், அவர்களுக்கான ஆதாரங்களை கைப்பற்றி போடணுங்கிறதுக்கான இந்த ப்ரொசீஜர் தான் இந்த டியூரேஷன். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், என்ன ஆதாரங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் பல வழக்குகள் என்னால் ஆதாரங்களை சொல்ல முடியும். இப்போ எல்இடி வழக்கு இருக்கு. எல்இடி கொள்முதல் வந்து 600 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 4600 ரூபா மதிப்புள்ள ஒரு எல்இடி லைட்டை 6500 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் பண்ணியிருக்கு. 4500 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கு. 3000 ரூபாய் அரசுக்கு இழப்புங்கிறது குற்றச்சாட்டு. இதை நாங்கள் ஆதாரமாக கொடுப்போம். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு நடக்கும். பார்க்குற பாமர மக்களுக்கு புரியும். 500 ரூபாய்க்கு நான் போய் ஒரு லைட்டை வாங்குறேன், அதே அரசு நினைச்சா 400 ரூபாய்க்கு வாங்க முடியுமா, இல்லை 4500 ரூபாய்க்கு வாங்க முடியுமாங்கிற கேள்வியை நீதிமன்றத்தில் நாங்கள் வைப்போம். இந்த ஆதாரங்களை நாங்கள் முன் வைப்போம். அந்த அடிப்படையில் வழக்குகள் நடத்தப்படும். ஆதாரங்கள் கேட்டதுக்கு பதில் இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பாயிண்ட்ல சுற்றி வரீங்க. என்ன, இன்னைக்கு வந்து அதிமுகவின் மீது திமுக ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம், நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதிமுகவின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வழக்கு போடுகிற அளவிற்கு அதிமுக தமிழ்நாட்டில் செயல்பாட்டிலேயே இல்லை. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது சரிஞ்சுக்கிட்டே வருது. இப்போ ஒருத்தர் ரேஸ்ல போறான், 2 பேர் ரேஸ்ல 10 பேர் ரேஸ்ல ஓடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓடிட்டு இருக்கிறவன் 10வது இடத்துல வந்துட்டு இருக்கிறவனை பார்த்து எனக்கு அவன் போட்டின்னு நினைப்பானா? நினைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி அதிமுகவும் மற்ற கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு 10வது இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓடிட்டு இருக்கிற திமுக எதுக்கு அவர்களை காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் வழக்கு போடணும்? நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அதிமுக 2ஆம் இடத்துல. நான் 2வது இடம் இல்லைன்ற அந்த பார்வைகள் அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா இருக்கு. ஆனா முடக்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கா, பணிகள் இருக்கா? எந்த இடத்துலயும் இல்ல. அவங்க அமைதியா அவங்களுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது அதிமுக உட்கட்சி வர, அதுக்கு நான் வரல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதிமுகவில் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வழக்கில் தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற போதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற வரலாறு அதிமுகவினுடைய வரலாறு. குமாரசாமி ராஜா பாருங்க சார். சார் சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. குமாரசாமி ராஜா குமாரசாமி ஜட்ஜ்மென்ட் உயிரோட இருந்தாங்கல்ல, சொல்லுங்க. உயிரோட எப்ப இறந்தாங்க சொல்லுங்க. எப்ப இறந்தாங்க ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க சார். குமாரசாமி ராஜா தீர்ப்பு இங்க மைக்கேல் டி குன்கா ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க சார். மைக்கேல் டி குன்கா ஜட்ஜ்மென்ட் எப்போ, குமாரசாமி ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க. அப்பீல் எப்ப போனாங்க? செத்து போன பிறகு போனாங்க. அதனால தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்புனா என்ன தீர்ப்பு? இதுதான் தீர்ப்பு. அவங்க உயிரோட ஊழல்வாதியின் தீர்ப்பு. அவர்கள் உயிரோட இருக்கிறார். அவங்க உயிரோட இருக்கிறவரை அவர்கள் தீர்ப்பு மாரிட்டர் நான் காசா தயவு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், சும்மா தேவையில்லாம செத்து போனவங்களை திரும்ப குற்றவாளி சொன்னால நீங்க உத்தமனாக மாற முடியாது. நான் வந்து குற்றவாளி தீர்ப்பு என்ன? நான் குற்றவாளின்னு சொல்லல. நீதிமன்றம் சொல்லுச்சு. அவங்க நீதிமன்றம் சொல்லும்போது குற்றவாளி வந்து அக்னீஸ்வரன் சார் இல்லங்கறதால அது இல்ல. நான் தப்பா நீதிமன்றம் நீங்க தப்பு போறவங்கள பத்தி பேசுறது நீங்க தவறான அரசியலா என்ன சார்? செத்து போறவங்கள பேசுறதால ஊழல்வாதிகள ஆகாது இல்ல. ஊழல் தான். அவங்க குற்றவாளி டாக்ஸி வழக்குதா? குற்றவாளியே இல்ல. சொத்து குவிப்பு வழக்குதா? குற்றவாளியே இல்ல சார். உச்சநீதிமன்றம் கூட்டுச்சதி சார் ஏ2 யாரு? அந்த வழக்கில் ஏ2 ஆக இருந்த அம்மையார் சசிகலா எதுக்காக சிறைக்கு போறாரு? எதுக்கு சிறைக்கு போறாங்க சொல்லுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல பேசணும். ஏன் பயப்படுறீங்க? ஏன் திமுக பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிமுக ஒன்னும் பலமா இல்ல. நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் பாஜகவும் சொல்லுது. பாஜகவும் திமுகவும் அதிமுக பின்னுக்கு தள்ளுற ஒரு புள்ளியில இணையறாங்க. அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கிறதால திமுகவுக்கு லாபம் அப்படி இல்லை. சொன்னதுக்காக சுருக்கமா சொல்லிடுறேன். 2019 அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கு 30%. 2021 அதிமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் 40%. அதாவது எடப்பாடியை முன்னிறுத்தினது 10% கூட வாங்கினாங்க. திமுக ராகுல் காந்தியை முன்னிறுத்தி 2019 வாங்கின ஓட்டு 53%. ஆனால் 2021 ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி வாங்கின ஓட்டு 8% கம்மி, 45% தான். இப்போ எது பலமாக இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க பிரிஞ்சிட்டாங்க, உடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம். இப்போ மதிமுக உடைஞ்சிச்சு, எத்தனையோ கட்சிகள் உடையும். அதனால் அந்த கட்சி பலவீனம் ஆகிடுமா? 2014 இதை விட அதிமுகவோட ஒரு பலமான கூட்டணி திமுக இருந்துச்சு. காங்கிரஸ் தான் இல்லை. ஆனால் அது வாங்கின வாக்குகள் எவ்வளவுங்க? பெர்சன்டேஜ் 23%. இப்போ அதுதான் திமுகவுக்கு ஊர்த்துதா? அதிமுக பலமா இருக்கு, அதை பலவீனப்படுத்த பலமா இருக்கு. திமுக இல்லைன்னா, ஆட்சி இல்லைன்னா அந்த இடத்துல யார் வர முடியும்? பாஜக வர முடியுமா? விஜய் வந்துட முடியுமா?
சீமானம் தர முடியுமா? அதிமுக தாங்க இருக்கீங்க. ம். இவ்வளவு ஒஸ்ட் சினாரியால கூட அவங்க 21% வாங்கியிருக்காங்கிறத நீங்க இன்னும் நான் சொல்லிடுறேன். சின்ன முக்கியமான விஷயங்களுக்கு இப்போ 2G வழக்கை பற்றி பேசுனாங்க. 2G வழக்கு என்னாச்சுங்க? ஒரு நிமிடம் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு கேள்வி சரி, மட்டும் அவர்கிட்ட பேசிக்கோங்க. நீங்க அதிமுக பலமா இல்லைன்னு திரு சித்திக்கு முதல் சுற்றுலையும் சொன்னாரு, 2வது சுற்றுலையும் சொன்னார். ஆனா கோயம்புத்தூர்ல 44 சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிச்சு கொடுத்தார். 21ல் திரு வேலுமணி தான் ஜெயிச்சு கொடுக்குறார். அதிமுக அங்க பலமா தான் இருக்கு. 24 சட்டமன்ற தொகுதிகளை தான் திமுக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் வருகிற போது அவங்களுக்கு பின்னடைவு. ஆனால் அடுத்த முறை சட்டமன்றம்னு வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அப்போ வேலுமணி கொங்கு மண்டலத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு, எடப்பாடிக்கு பலமா இருக்கிறாருன்ற அடிப்படையிலையும் இதை அரசியல் ரீதியாக அணுக வேண்டியது இருக்கு அந்த வழக்குகளை. இல்லைங்க, இது வழக்கு வந்து சென்னையில் தான், அபவுட் சென்னை மாநகராட்சி. இங்கே வந்து கோவைக்கான சப்ஜெக்டே இல்லை. இன்னொன்று, வேலுமணி 11 தொகுதி ஜெயிச்சார். செந்தில் பாலாஜி இருக்கிற 100 கவுன்சிலர்களில் 95 கவுன்சிலர் ஜெயிச்சார் உள்ளாட்சியில் இம்மீடியட்டாக. அதாவது இவர் ஜெயிச்சு முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சியில் 95 கவுன்சிலர். அப்பவும் 5 கவுன்சிலர் போனேன். எங்க எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. இல்ல, பாஜக மீது விமர்சனம் அதுதானே, செந்தில் பாலாஜி வந்து பலமா இருக்கிறாரு, அவரை அதனாலதான் அவரை உள்ள தூக்கி வச்சாங்க. அப்ப அதே குற்றச்சாட்டு இப்ப திரு வேலுமணிக்கும் பொருந்தாதா? அதிமுக நீங்க அந்த குற்றச்சாட்டு வேலுமணிக்கும் பொருந்துமான்றது இல்ல, அது இல்லைங்க விஷயம். அந்த இடத்துல போக்குவரத்து ஊழலுக்கு தான் நீதித்துறை இது வேலை நடக்குது சார். இதுக்காக இல்ல. வேலுமணி தோல்வியில் இருக்கிறார். 6 கோடி ரூபாய் இருக்கிறவரை போய் முடக்க வேண்டிய 3 கோடி ரூபாய் ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் முடக்கிறதா? 3 கோடி ரூபாய்க்கு தோல்வியை சந்திக்கிற வேலுமணி 6 கோடி ரூபாய் ஜெயிக்கிறவரை போய் முடக்கிறதா? அதனால நீதித்துறை அந்த கிளாரிஃபிகேஷன்ல பார்க்கணும் நம்ம. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேசுனது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard